எல்லோருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள்ங்க. மேசராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது? இந்த 2025 முடிய போகிறது. 2026 இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள், இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் பாதகமாக அமைஞ்சிருக்கு, இந்த 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு யோகமாக அமைய நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேங்க. இந்த மேசராசிக்காரர் இயற்கையாகவே ரொம்ப தைரியசாலிகள், மேலுமே நம்பிக்கையாளர்கள், தலைமை பண்பு கொண்டவங்க, வேகமாகவும் துணிச்சலாகவும் செயல்படுவாங்க. அதே மாதிரி இந்த மேச ராசிக்காரர் பெரும்பாலுமே பார்த்தீங்களா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, வெளிப்படையாக பேசுவாங்க. மேலுமே எந்த வேலையிலுமே வேகம் மற்றும் துடிப்போடு இருப்பாங்க. மனதில் இருப்பதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவங்க. பணிகளை திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் பணிகளை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியனோட அதிபதி பார்த்திங்களா, செவ்வாய் பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி. இது ஒரு நெருப்பு ராசிங்க. மேலுமே இந்த ராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி, கிருத்திகை முதல் பாதம் முடிய இந்த மேச ராசிக்குள்ளே அடங்குங்க. மேலுமே இந்த மேச ராசிக்காரர் எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப தீவிரமாக இறங்கி செய்யக்கூடியவங்க. பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மேலுமே ராசி, நட்சத்திரம், ஜாதகம் இது எல்லாமே இந்து மதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதோட நேரம், தேதி, ராசி, நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகமானது எழுதிடுவாங்க. மொத்தம் 12 ராசிகள் இருக்குங்க. அதில் ரொம்ப முதன்மையானதாகவும் ரொம்ப முக்கியமான ராசியாகவும் இந்த மேச ராசிக்காரர் இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்களா, இந்த மேச ராசிக்காரரை பார்த்து நம்ம மேச ராசியில் பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேருமே இயங்கக்கூடிய அளவு இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த ராசி. ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க? இந்த ராசியோட ஸ்பெஷல் என்ன, இந்த ராசிக்காரரோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பல பேருமே சிந்திக்கிற அளவுக்கு இருப்பாங்க இந்த மேச ராசிக்காரரு. பல நல்ல யோகங்களை பெற்று வாழும் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களும் யோகமாக இருக்க நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோங்க. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறீங்க, மேலுமே இந்த ஆதி பராசக்தி அருளால் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். பொதுவாகவே நம்ம மேச ராசிக்காரரை எடுத்துட்டோமா, நீங்கள் முருகன் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மேலுமே சஷ்டி அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் நீங்கள் முருகனுக்காக விரதம் இருந்து மனதார நினைத்து வழிபட்டுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றமோ ஏற்றமோ கிடைக்குங்க. இது என்னோட அனுபவத்திலிருந்துமே கூட சொல்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். 2025ஆம் ஆண்டு நிறைவடைந்து சூரியன் ஆதிக்கத்தில் இந்த ஆண்டானது பிறக்கப் போகிறதுங்க. சூரியனின் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தில் புத்தாண்டானது பிறக்கப் போகிறது. பாரபட்சம் இல்லாமல் ஒளியை தரக்கூடியவர் தான் சூரிய பகவான். அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். கஷ்டங்கள் தீரும். சொந்த தொழில் தொடங்குவோரோட எண்ணிக்கையானது இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். நாடெங்குமே பாதுகாப்பு உணர்வு அதிகமாகி கொண்டே போகுங்க. மேலுமே மக்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. மருத்துவத்துறை அற்புதமாக வளரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. திருப்பணித பஞ்சாங்கத்தின்படி சனி ஏற்கனவே மீனம் வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி, டிசம்பர் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகிய 2 பெயர்ச்சிகளுமே நடக்க இருக்குங்க. இந்த குரு இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வர போகிறாரு. மீண்டுமே அதே குரு அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மராசிக்கு அதிசாரத்தில் போகிறாருங்க. அந்த வகையில் இந்த புத்தாண்டில் மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்க சந்திக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன, இது எல்லாம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க. மே மாதம் வரைக்குமே குரு பகவான் அங்கிருந்து ஜூன் மாதத்தில் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செல்றாருங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல டிசம்பர் மாதம் வரைக்குமே கேது பகவான் இருக்கிறாரு. இந்த ஆண்டில் உங்களுக்கு தொழிலில் அதிகமான லாபம் கிடைக்க போகுது. மேலுமே இந்த நியூ இயர் புத்தாண்டில் நீங்கள் பார்த்தீங்களா, நிலத்திலையும் தங்கத்திலையும் முதலீடு செய்யுங்க, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும்.
புதிய வேலை வாய்ப்புக்காக நிறைய பேர் இயங்கிக் கொண்டிருப்பீங்க. இந்த நியூ இயரில் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க. ராசிக்கு 12ல் சனி பகவான் இருந்து 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் அதிகப்படியான லாபம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் நிறைய பேர்த்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே தொழில் மூலமாக பிரபலமடையும் யோகமே ஏற்படும். தொழிலில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே, கடன்களை எல்லாமே அடைத்து நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போகுது. மன நிம்மதியை பொறுத்த வரைக்குமே இந்த புத்தாண்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கும் காலமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே குழந்தை இல்லாத மேசராசி நேயர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவும் இயற்கையாகவும் சரிங்க குழந்தை பாக்கியம் பெறும் வாய்ப்புமே இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். மேலுமே காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்குது. மேலுமே மேசராசி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலுமே பார்ட்னர்களின் மூலமாக பணம் வந்து சேரும். நீண்ட நாளாகவே நோய் இருப்பின் அவை அனைத்துமே தீர்வதற்கான யோகமே இருக்குது. குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு உச்சமாகி செல்வதனாலும், சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலும் தாய் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களோட தாய் தந்தையர். அடுத்தது பார்த்தோமா, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே முதுகு வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரானிக் பொருட்களால் ஷாக் அடிப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. கெட்ட பழக்கங்களை பழகி கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதுனால மிகுந்த கவனமாக இருப்பது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. மேலுமே பணம் அதிக அளவில் இருந்தால் அதனை வெளியில் சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்களோட விஷயத்துலையுமே நீங்கள் தலையிடாதீங்க. உங்களுடைய விஷயத்துலையுமே அடுத்தவங்கள 3ஆம் நபரை நீங்கள் தலையிட வைப்பது முக்கியமாக தவறுங்க. அப்படி நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக உறவினர்கள் கடன் கேட்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. நிலம் வாங்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. வழிபாதையில் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு யோகங்களுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைய இருக்குது. மேலுமே அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். உற்சாகமான நம்மளுடைய மேசராசிக்காரருக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையுமே நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க. இந்த பிறகு போகிறோம் 2026ஆம் ஆண்டு மேசராசிக்காரர்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. இந்த ஆண்டோட கிரக நிலை நிலவரங்கள் மேசராசிக்கு மிக சாதகமாக தான் இருக்குது. உற்சாகமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். என்னால் முடியும், என்னால் செய்ய முடியாதா, எத்தனை நாள் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த ஒரு பதவிக்காக, அது எல்லாமே இப்போ கிடைக்க போகுது. வாழ்க்கையை நடத்துவதில் நிலவிய சங்கடங்கள் அனைத்துமே அகலும். உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே வெற்றி வாய்ப்பை அள்ளித்தரும். ட்ரை பண்ணுங்கள். எதையுமே முடியும் அப்படின்னு செய்யுங்க. கண்டிப்பாக முடியும். சில சங்கடங்கள் வந்தால் கூட அது எல்லாமே உங்களோட திறமையால் சரி செய்து நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த 2026ஆம் ஆண்டோட தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு செல்கிறாரு. இது உங்களுக்கு இழந்ததை எல்லாமே மீட்டு தரக்கூடிய ஒரு அமைப்பாக அமைகிறது. தடைப்பட்ட பாக்கியங்கள் தொடர்பான அனைத்து விஷயங்களுக்கும் முயற்சி உங்களுக்கு உகந்த அற்புதமான நேரமாக இருக்க போகுது. முன்னோர்களோட நல்லாசினால பூர்வ புண்ணிய பலத்தால் சொத்து தகராறுகள் அகலும். திருமணம், குழந்தை பாக்கியம், வீடு, வாகனம் அப்படின்னு அவங்கவுங்க வசதிக்கேற்ப சுப பலன்கள் ஏற்பட இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பங்கு சந்தை ஆதாயமே கிடைக்க போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியுமே கிடைக்கும். சில பேர்த்துக்கு அரசு உத்தியோக வாய்ப்புமே தேடி வரப்போகுதுங்க. பொருளாதாரத்தில் நிலவிய சிக்கல், சிரமம் எல்லாமே விலகி பொருள் வரவுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே வார கடன்கள், நீங்கள் நீண்ட நாளாகவே வராது இருந்த கடன்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வசூலாகும். கடன் சுமையுமே குறையும். அடமான பொருட்களை நீங்கள் மீட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களே அமையும். சொத்துக்கள் சேர்க்கையுமே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்துக்கள் சேரும். சொத்துக்களோட மதிப்புமே உயரும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் நிலவிய பாதிப்புகள் அனைத்துமே அகலும். திருமணம், குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடவிகள் எல்லாமே அகழ்ந்து நீங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் தான் அமையும். பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே தாய் வழியில் சொத்துக்கள், பணம், நகைகள் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு.
அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே சனி பகவான் உங்களோட ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் நின்று விரயச்சனியாக பலன் தருகிறாருங்க. இது மேச ராசிக்கு 7.5 சனியோட ஒரு காலம்னு சொல்லலாம். தடைகள் தகரும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே ராசி மற்றும் லக்கணத்திற்கு அசுப கிரகங்களான சனி, ராகு, கேது, செவ்வாய் சம்பந்தம் இல்லாமல் இருப்பது நல்லது. கடந்த காலங்களில் ராசியை சனி பார்த்ததுனால ஏற்பட்ட சங்கடங்கள் அதிகம். தற்போது 7.5 சனி துவங்கினா கூட சனியோட பார்வை ராசியில் பதிந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்தோட ஒப்பிட்டா எதுவும் நடக்காதது போல இருக்கும். எனவே நீங்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி எதையுமே ஃபீல் பண்ணாத நேர்மையோட நியாயத்தோட செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும். மேலுமே தடைகளுமே தகரும். இதுவரைக்குமே இருந்து வந்த சகோதர சகோதரி பிணக்குகள் இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. நல்ல வரன்களுமே தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமே சொல்லலாம். வாழும் கலையை உணர்ந்த உங்களை எந்த ஒரு வினையுமே பாதிக்காதுங்க. அனைத்து செயலுமே நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நேர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு மனதோடு நீங்கள் படிங்க. அதே மாதிரி படிக்க வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைய போகுது. பள்ளி கல்லூரி படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு யோகமாக தான் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கை விடாதீங்க. எதையுமே முயற்சி செய்தால் கிடைக்கும். வெற்றியோ தோல்வியோ முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.